எந்த தவறுகளையும் அனுமதிக்க மாட்டேன் அப்படின்னு ஸ்ட்ரிக்டா சொல்லிக்கிறார் நமது தமிழக மாண்புமிகு முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்கள். உண்மையால் வரவேற்கத்தக்கது. எந்த தவறுகளை அனுமதிக்க மாட்டார், எல்லா தவறுகளையும் அனுமதிக்க மாட்டேன். சரி, அதாவது நான் கேட்கிறேன், இந்த கனிம வளங்கள் இருக்குது பார்த்தீங்களா, கேரளாவுக்கு விற்கப்படுது. இந்த தமிழகத்தினுடைய மலை வளங்களை வெட்டி எடுத்து அதை கொண்டு போய் கேரளாவுக்கு விற்கக்கூடிய இந்த தவறை அவர் அனுமதிக்க மாட்டாரா? அதே மாதிரி இங்கே இயற்கை வளங்களை பாதுகாக்காம பல ரோடு போடுறேன் அதை போடுறேன்னு சொல்லிட்டு இந்த மரங்களை வெட்டி எறிந்து இன்னைக்கு கால சூழ்நிலை மாறி கிடைக்குது. இந்த மாதிரி தவறுகளை அனுமதிக்க மாட்டாரா? இனிமே அது சாலையோர மரங்கள் நடப்படுமா அப்படிங்கிறது சமூகத்தில் பல்விதமான கேள்விகள் மக்கள்கிட்ட இருக்குது. காது வழியாக வந்த செய்திகளை நான் உங்ககிட்ட பகிர்ந்துக்கிறேன். இது எந்த மாதிரி உண்மையால அவர் சொன்ன விஷயம் பாராட்டத்தக்கது, வரவேற்கத்தக்கது. அது தொடர்ந்து இந்த மாதிரி இந்த கனிம வளமாக இருக்கட்டும், அல்லது இந்த மரம் வெட்டுதலாக இருக்கட்டும், நிறைய விடயங்கள் இருக்குது. பாலியல் அத்துமீறல் எதாக இருந்தாலும் சரி, அவர் சொன்னது நடந்ததுன்னா உண்மையாக சல்யூட். அது எல்லா கட்சிகளும் கவனிக்கிறாங்க. எந்த அளவுக்கு அதை சாத்தியப்படுத்துறாருங்கிறத நம்ம பார்ப்போம்.